போகின்றது காணல் மேகம் மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம் எந்தன் பூவிதழ் சருது. இந்த வாழ்க்கையே சீதனம் அதில். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்ல மாட்டீங்களா குட்டீஸ்? வணக்கம், ஹாய். அப்படிதான் கையை காட்டணும். ரைட், சரி. இன்றைக்கி ஆருத்ராவுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள். என்ன ஆருத்ராவுக்கு இன்றைக்கி என்ன விசேஷம்? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 13வது வயது. நான் யோசிச்சு சொல்லுவேன் 13ஆ 12ஆ, எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குண்ணே. அப்படியா? சரி, இன்றைக்கி ஆருத்ராவுக்கு 13வது வயசு பர்த்டே ஆமன்னு சொல்லி இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் அனுப்பியிருக்கிறாங்க சர்ப்ரைஸாக. சரியா? ஓகே, நாங்கள் அதை கொடுத்துருவோம். ரைட், கொடுங்க கேட்க. ஹாப்பி பர்த்டே சொல்லி அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க ஆருத்ராவுக்கு. சரி, அதோட உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அதே தான். ரைட், உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டோடு சேர்ந்து அடியில் பிடிங்க பாரம். அழகான ஒரு சாக்லேட்டு சேர்ந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான பாஸ்கெட் ஒன்று வந்து அதை இதில் வச்சுருங்க பாரம். அப்போ இன்றைக்கி ஆருத்ரா, எங்களோட ஆருத்ராவுக்கு இதெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி யார் அனுப்பியிருப்பாங்க? சும்மா கெஸ் பண்ணி பாருங்கள் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு. பெரியப்பா தான் இருக்கும். பெரியப்பா எங்கே இருக்கிறார்? பிரான்ஸில் இருக்கிறாரா? அவர் அனுப்பியிருப்பார். பெரியப்பாட பேர் என்ன? கணேசன். கணேசன் அனுப்பியிருப்பாரா? நோ, அவரும் இல்லை. வேறு யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா ஆருத்ராவை? இதுக்கு முதல் ஆருத்ராவுக்கு புப்புனித நீராட்டு விழா நடக்க இருந்ததா? இதுக்கு முதல்ல நடக்க இருந்தால் அது திடீரெண்டாப்பில் அது செய்ய முடியலையாம்னு சொல்லி செய்யலையாம்னு சொல்லி கேன்சல் ஆகிட்டாம். அந்த ஃபங்க்ஷன் செய்யாமல் நிப்பாட்டிட்டாங்களாம். ஆனால் அது வந்து அந்த நேரம் வந்து அந்த நேரமே உங்களுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி எங்கள்கிட்ட ஏற்கனவே காசெல்லாம் அனுப்பி இந்த கிஃப்டெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்தவங்க. ஆனால் அனுப்பின பிறகு அந்த இது வந்து கேன்சல் ஆகிட்டு. ஸோ இனிமேல் ஏதாவது அவட விசேஷம் எதுங்கள் வரும்போது அந்த காசை வச்சு நீங்கள் கிஃப்டெல்லாம் நாங்கள் சொல்கிற கிஃப்டெல்லாம் வேண்டி கொடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே இது செய்து வச்சுருந்தவன் சொன்ன யாராக இருக்கும்? பெரியவா தான் இருக்கு விட. சரி, அவங்க இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க நினைக்கிறேன், கொடுங்க. ரைட், பெரியப்பான்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரைட், எடுத்து பாருங்க வெளியே. வா, அழகான ஒரு நெக்லஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க பிள்ளைக்கு. ஏன்னா சரி, அதை பாட்டியிட கையால் போட்டு விடுவோமா கழுத்தில்? ரைட், சரி. அழகான நெக்லஸ். இன்றைக்கு அந்த கோலத்தில், அதாவது புப்புனித நீராட்டு விழா அந்த நேரம் அந்த கோலத்தில் தங்களால் பார்க்க முடியலை. இல்லாட்டியும் நாங்கள் இந்த பர்த்டே அண்டு இந்த பிள்ளைக்கு நாங்கள் இதெல்லாம் அனுப்பி சந்தோஷப்படுத்த போகிறோம். எங்களோட ஆருத்ரா குட்டியை சந்தோஷப்படுத்த போகிறோம்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஓகேயா? அப்போ நீங்கள் சொல்கிற ஆளாக தானே இருக்கும். ஏன் அவங்க உங்களை ரொம்ப விருப்பமா? சரியா? நான் பாசமா? எல்லாரும் பாசமா? அப்படியா? சரி, இதெல்லாம் அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறது வந்து உங்கண்ட யார்? இது வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட பெரியப்பாவை தான் இதுக்கு வந்து நான் நினைக்கிறேன். பெரியப்பாவா? சரி, பார்த்துருவோம் யார் அனுப்பியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை தந்துட்டு நாங்கள் சொல்லுவோம். சரியா? ரைட், இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இல்லை, இதை வந்து அம்மம்மாவுக்கு கொண்டு கொடுக்கட்டாம்னு சொல்லி இதையும் கொடுத்துறாங்க. அதை கொடுத்துருங்க. 2ம் அவங்களுக்கு தான். ரைட், இதுக்குள்ளே கேஷ் கொஞ்சம் இருக்குது.
அதோடு சேர்த்து அவங்களுக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் பாஸ்கெட் அனுப்பியிருக்கிறாங்க. மா வகைகளெல்லாம் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. ஓகேயா? சரியா? ஹாப்பியா? சந்தோஷமாம்மா? சரி, இதெல்லாம் இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்கு உங்களுக்கும் சேர்த்து? மருமகனா? அவருக்கு மருமகனா? அப்போ அவருக்கு பெரியப்பா, உங்களுக்கு மருமகன். சரி, அப்போ 2 பேருக்கும் சேர்த்து அனுப்பியிருக்கிறது யாருன்னு சொன்னால் பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன்மார், அக்காமார் ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமா? ஹாப்பியா? எங்களோட ஆருத்ரா குட்டிக்கு இதெல்லாம் வாழ்த்தி இதெல்லாம் கொடுத்து அனுப்பின பெரியப்பா பெரியம்மாவோட சேர்ந்து நாங்களும் வாழ்த்துறோம். இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக எங்களோட ஆருத்ரா குட்டி சந்தோஷமாக இருக்கணும். அவரோட ஃப்யூச்சர் வந்து மிகவும் பிரைட்டாக இருக்கணும் வருங்காலத்தில்னு சொல்லி வாழ்த்திருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து நாங்களும் பார்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியில் வந்து வந்திருக்கா. அதோடு சேர்ந்து நாங்கள் இப்போ என்ன செய்வோம், சின்னதாக ஒரு கேக் கட்டிங் செய்து ஹாப்பி பர்த்டே சாங்கெல்லாம் பாடிட்டு நாங்கள் ஒழிக்கிறோம். ஓகே, அனுப்பினவங்க சார்வா. ஓகே, சரி. இப்போ நாங்கள் வந்து ஆருத்ராவுக்கு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களோட பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா, அக்காமார் என்ன எல்லோரும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களோட சார்பாக நாங்கள் இப்போ கேக்கை வெட்டி சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் போயிடுறோம். அதுக்கு பிறகு உங்களோட அப்பா அம்மா எல்லோரும் வந்த ஒரு வழியாக கேக்கெல்லாம் வெட்டி நீங்கள் ஃபோட்டோலாம் பிடிச்சி அவங்களுக்கு அனுப்புங்க. ஓகேயா? சரி, இப்போ நீங்கள் வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஆருத்ரா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆருத்ராவுக்கு தான் நீங்கள் பர்த்டே இன்றைக்கி. ஆருத்ராவுக்கு நீங்கள் தான் தீர்த்தி விடணும். எல்லாம் சேர்ந்து தீர்த்தி விடுங்க. அம்மாம்மா சேர்ந்து தீர்த்துங்க. ரைட் ரைட், எல்லாம் சேர்ந்து தீர்த்துங்க அக்காக்கு. ஹாப்பி பர்த்டே. எல்லாம் கை தட்டி விடுங்க. ரைட், இன்றைக்கு இந்த 13வது பிறந்த நாளை அழகாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆருத்ராக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடை வருவது நாங்கள் லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம், எஃப்னாவிலேருந்து.